குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க. என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். ஆமென். ஸோ எங்கள் தேவன் நம்முடைய தேவன் நம்மளை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எப்படிப்பட்ட கஷ்டங்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட நஷ்டங்களா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்மளை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவரை நோக்கி ஜெபிக்கும் போது, தானியேல் ஜெபித்ததெல்லாம் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அவர் நம்மளை கைவிட, சாத்ராக் மேஷாக் நம்பினதெல்லாம் ஆண்டவரை நம்பினாங்க. ஸோ அவர் கைவிடவே இல்லை. இந்த காலை நேரத்துல, இந்த புதிய நாளில ஆண்டவரை நம்பி ஒவ்வொரு காரியத்தையும் துவங்கலாம். அவர் கைவிடவே மாட்டார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எந்த கேடுகளும் நஷ்டங்களும் வராதபடி நம்மளை தப்புவிக்க வல்லவராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளில நீர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீரே ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவனை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறீர். இந்த நாளில ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே, நீர் போதுமானவராயிருந்து எந்தெந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் வருதோ அதுல நீர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே அவர்கள் உணர உதவி செய்யுங்க. உம்மை நோக்கி நாங்கள் ஆண்டவரே கூப்பிடுகிறோம். இயேசு சுவாமி, நீர் வாரும் பசுத்தாவியானவரே. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே வியாதியிலிருந்து தப்புவித்துக் கொள்ள அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் காத்துக் கொள்வீராக, கர்த்தர் வழி நடத்துவீராக. வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு, குடியில மாட்டிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு, இயேசு சுவாமி, போதைப் பொருட்களை மாட்டிக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் காத்துக்கொள்ளும், அவளை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எஸ் சுவாமி, நாங்கள் நோக்கி ஜெபிக்கும் போது நீர் விடுதலை தருகிறவர் ஐயா. அதே மாதிரி எஸ் சுவாமி, இந்த நாளில தூர தேசத்துல இருக்கிற ஒருத்தருக்காக ஜெபிக்கிறோம். விசாக்காக, இன்டர்வியூக்காக, பிஆருக்காக காத்து கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்து தருகிற தேவனப்பா, நீர் கூட இருந்து அவளை வழி நடத்தி காத்து கொண்டு பலப்படுத்தி நீர் அவளே எஸ் சுவாமி எல்லா நன்மைகளையும் அவங்க அனுபவிக்க உதவி செய்யுங்க. தப்புவிக்க வல்லவர் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவனை துதிக்கிறோம். எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக இந்த வசனங்கள் ஜபங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இதே நோக்கத்தோடு நாம் இந்த நாளை கடந்து செல்வோம். கர்த்தர், God bless you all. Thank you so much. Have a blessed day.